அமெரிக்க ரஷ்ய மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பாக்ஸர் சப்மிஷன் கிராப்ளர் ஜெஃப் மான்சன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மேற்குலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் இந்த ஜெஃப் மான்சன், எப்படி இவர் இஸ்லாத்தை ஏற்றார், இதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உலகத்திலே புகழ் பெற்றவர்கள், குத்துச்சண்டை வீரர்கள், செலிபிரிட்டிகள் இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு பதிவில் முக்கியமான மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் UFC சாம்பியன் ரோய்ஸ் கிரேசி எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி பேசியிருந்தேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், இன்டிஸ்கிரீனில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இதே போன்று தான் MMA உடைய இன்னொரு முக்கியமான ஃபைட்டர் பாக்ஸர் ஜெஃப் மான்சன் இஸ்லாத்திற்குள்ளால் வந்தது பெரும் அதிர்ச்சியலை மேற்குலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகமானவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள்ளால் நுழையக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கள் வற்புறுத்தலின் பிரகாரம் இஸ்லாத்திற்குள்ளால் நுழையவில்லை, அவர்களாகவே முன்வந்து உள்ளத்தால் உணர்ந்து இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் ஜெஃப் மான்சன் கடந்த ஜூன் மாதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர் எதை பார்த்து எதனால் பூரிப்படைந்து அவர் இஸ்லாத்திற்குள்ளால் வருகிறார் என்ற விடயத்தை அவரே டர்க்கியுடைய ஒரு சபையில் சொல்லியிருக்கிறார். இதை பார்ப்பதற்கு முன்னால் முதலில் யார் இந்த ஜெஃப் மான்சன் என்பதை தெளிவாக பார்த்துக் கொள்வோம். இவருடைய முழு பெயர் ஜெஃப்ரி வில்லியம் மான்சன். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கிறது, த ஸ்னோமேன். இதே போல இவர் அமெரிக்காவுடைய செயின்ட் பால் மினிசோடா பகுதியில் 1971 ஜனவரி 18 பிறக்கிறார். இவருக்கு தற்பொழுது வயது 53. இவர் எந்த அளவுக்கு ஜாம்பவான் என்று சொன்னால் பிரேசிலியன் ஜியூ ஜிட்சு கலையில் பிளாக் பெல்ட்டை கைப்பற்றியவர். இதே போன்று அபுதாபியுடைய கிளப் சப்மிஷன் ரெஸ்லிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 2 தடவை பட்டத்தை பெற்றவர் தான் இந்த ஜெஃப் மான்சன். இது மட்டுமல்லாமல் MMA உடைய அந்த ரெக்கார்டுகளை பார்க்கும் பொழுது, மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடைய ரெக்கார்டுகளை பார்க்கும் பொழுது மொத்தமாக 89 போட்டிகளில் 61 போட்டிகளில் வெற்றியை ஈட்டிருக்கிறார், 26 போட்டிகளில் தோல்வியை சந்தித்திருக்கிறார், 2 போட்டிகள் டிராவில் முடிந்திருக்கிறது. இப்படியாப்பட்ட பல சாதனைகளை படைத்தவர் தான் ஜெஃப் வில்லியம் மான்சன். இவர் கடந்த ஜூன் மாதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த விடயம் சோசியல் மீடியாவிலே அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இவர் கலிமாவை அழகிய முறையில் சொல்லக்கூடிய அந்த காட்சி, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வு இன்று சோசியல் மீடியாவிலே அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு டர்க்கியுடைய கிராண்ட் நேஷனல் அசெம்பிளி மஸ்ஜிதில் முதல் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுகிறார். ஜும்மா தொழுகையை தொழுதற்கு பிறகு தான் முஸ்லிமானதற்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தை சொல்லும் பொழுது, இது எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவம், இதை நீண்ட நாட்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று என்றும் அவர் கூறுகிறார். தொடர்ச்சியாக இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தை சொல்லும் பொழுது, நான் நீண்ட நாட்களுக்கு முன்பு துபாயில் இருந்த பொழுது என்னுடைய சகோதரர்கள் தொழுவதை நான் பார்த்தேன். அவர்கள் தொழும் பொழுது இறைவனுடன் நான் நெருங்குவதை உணர்ந்தேன் என்று இவர் கூறுகிறார். கண்ணியமானவர்களை, தொழுகை என்பது மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். அவர்கள் தொழும் பொழுது சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் அந்த மன நிம்மதி இறக்குகிறான் என்பதற்கு இவருடைய இந்த நிகழ்வு ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஜெஃப் மான்சன் சொல்லும் பொழுது, அவர்கள் தொழும் பொழுது நான் இறைவனுடன் நெருக்கமாக இருப்பதை
போவதை உணர்ந்தேன். அது மட்டுமல்லாமல் அந்த சகோதரர்களுடன் இருந்த நட்பு நாளுக்கு நாள் நெருக்கமாகிக் கொண்டு கூடிக்கொண்டே போவதையும் நான் உணர்ந்தேன் என்ற விடயத்தை ஜெஃப் மோன்சன் சொல்லிவிட்டு இதுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்று விவரிக்கிறார். மற்றவர்கள் தொழும் தொழுகையின் மூலமாக இன்னொருவருக்கு நேர்வழி ஹிதாயத் கிடைப்பது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஜெஃப் மோன்சனுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்திருக்கிறது. மற்றவர்கள் தொழுவதை பார்த்து இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விடயம் கிறிஸ்தவ உலகத்தையே உலுக்கிவிட்டது. எந்த அளவுக்கு இவர் சொல்கிறார் என்றால், நான் நீண்ட நாட்களாக நான் சரியான கடவுள் இறைவன் யார் என்பதை தேடிக்கொண்டிருந்தேன். நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன், கத்தோலிக்கனாக வளர்ந்தேன். ஆனாலும் கடவுள் என்றால் யார், இந்த கடவுளுடைய நோக்கம் என்ன, கடவுளுடைய கோட்பாடு என்ன என்று பல நாட்களாக நான் ரிசர்ச் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. அதற்குரிய பதில் தற்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது என்று அந்த டர்க்கி நேஷனல் அசெம்பிளி மஸ்ஜிதில் இவர் தெளிவாக பகிரங்கமாக சொல்கிறார். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் உண்மையான இறைவன் என்றால் யார், அவனுடைய கோட்பாடு என்ன, இறைவனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்ற விடயத்தை தெளிவாக சொல்கிறார். கண்ணியமானவர்களே, 2023 செப்டம்பர் மாதம் யுனைடெட் ரஷ்யா கட்சியிலிருந்து பாஷ்கர் டோஸ்தான் என்ற பகுதியுடைய சட்டமன்ற துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த டர்க்கியுடைய சபையிலே சொன்ன விடயம்தான், பகிரங்கமாக சொன்ன விடயம்தான், இதுவரைக்கும் இஸ்ரேல் 40,000க்கு மேற்பட்ட பொதுமக்களை அந்த பலஸ்தீனிலே கொன்று குவித்திருக்கிறார்கள். இதற்காக நான் கடுமையாக எச்சரிக்கிறேன், இஸ்ரேலை எச்சரிக்கை செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய முழு ஆதரவையும் பலஸ்தீன் மக்களுக்காக செலுத்துகிறேன் என்று சொல்லி ஃப்ரீ பலஸ்தீன் என்று எழுதப்பட்ட ஒரு போர்வையை கழுத்திலே போட்டுக்கொண்டு தன்னுடைய முழு ஆதரவையும் பலஸ்தீன் மக்களுக்காக செலுத்தினார். கண்ணியமானவர்களே, இவர் இஸ்லாத்திற்கு வந்த விடயம் இன்று மேற்குலகத்திலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காவது நேர்வழியை கொடுக்க நாடிவிட்டால் முழு உலகமும் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது என்பதற்கு பெரும் உதாரணம் தான் ஜெஃப் மோன்சனுடைய இஸ்லாம். கண்ணியமானவர்களே, இது போன்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை முழு உலகத்திலும் விளங்கப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான். உண்மையை மக்கள் உணர்கிறார்கள். சத்திய மார்க்கம் என்பதை உள்ளத்தால் உணர்ந்து சாறை சாறையாக ஒவ்வொருவரும் இஸ்லாத்துக்குள்ளால் நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று பட்ட தியாகம், நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே பேசிவிட்டு களைப்புடன் வரும் பொழுது நபி அவர்களுடைய மகள் கேட்பார், என்னுடைய தந்தையே ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள்? முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ரிவாயத். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம் என்ன? இரவு பகல் எங்கெல்லாம் செல்கிறதோ, சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் படுகிறதோ, அந்த எல்லா இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்கலஹுல்லாஹு ஹாதா தீன், இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை நுழைவித்தே தீர்வான் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்று கபூலாகி கொண்டிருக்கிறது. சாறை சாறையாக முழு உலகத்திலும் மக்கள் இந்த சத்திய மார்க்கமான இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, கவலையான விடயம் என்னவென்றால், எந்த அளவுக்கு அதிகமாக மக்கள் இஸ்லாத்துக்குள்ளால் வருகிறார்களோ, உண்மையை உணர்ந்து வருகிறார்களோ, இதே போன்று இந்த சத்திய மார்க்கத்தில் இருந்தும் மக்கள் இஸ்லாத்தை விட்டு வேறு மதங்களுக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இது மறுமை நாளுடைய அடையாளம். நபி அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், உலகத்துடைய அற்ப சுகத்துக்காக வேண்டி, இந்த உலகத்துடைய சொத்து செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தையே மக்கள் விற்றுவிடுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் இந்த புனிதமான இஸ்லாம் மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக நிலைத்திருப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.